Excuse me, miss. Excuse me, miss. எஸ் சொல்லுங்க ஜாயினா. மிஸ் மூன்றாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். மூன்றாவதா சிஸ்டம் யூனிட் உங்களுக்கு தமிழ்ல எப்படி முறைமை மென்பொருளினை ஆன் செய்தல். முறைமை மென்பொருளினை ஆன் செய்தல். கடைசியாக திரை நாளியை ஆன் செய்ய வேண்டும். கடைசியாக திரை நாளியை ஆன் செய்ய வேண்டும். பிள்ளைகள் 8:15 ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் மிஸ் போட்டிருக்கிறேன். உங்களோட பேரண்ட்ஸ் ஒருக்கா ஜாயின் பண்ண சொல்லுங்க பிள்ளைகள். ஒரு கொஞ்ச நேரம் மிஸ் ஒருக்கா பேசுறதுக்கா. மிஸ் வந்து நேற்று கிரேட் 7 8க்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டேன், உங்களுக்கு போட மறந்துட்டேன். அடுத்து போமா ஆஃப் பண்றது. முதலாவது ஹெடிங் போடுங்க. கரெக்ட் ஸ்டெப்ஸ் டு டர்ன் ஆஃப் தி கம்ப்யூட்டர். தமிழ்ல எப்படி போடலாம்? கணனியை நிறுத்தம் செயல்முறை. கணனியை நிறுத்துவதற்கான செயல்முறைகள். ஓகே, போட்டுட்டு எழுதுங்க. மிஸ் புத்தகத்துல இருக்கிறத சொல்றதா இல்லாட்டி நீங்க சொல்றீங்களா? சொல்லுது. க்ளோஸ்ட் ப்ரோக்ராம், அதாவது திறக்கப்பட்டுள்ள அனைத்து ப்ரோக்ராம்ஸ்கள் என்னென்ன தமிழ்ல இருக்கு? மென்பொருட்கள். அனைத்து மென்பொருட்களையும் க்ளோஸ் பண்ண வேண்டும். க்ளோஸுக்கு மூடுதல். என்னண்டு? மூட வேண்டும். திறக்கப்பட்டுள்ள அனைத்து மென்பொருட்களையும் மூடுதல் வேண்டும். முதலாவது. இரண்டாவது, விண்டோஸ் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். விண்டோஸ் பட்டனை கிளிக் செய்தல் வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, பதில சொடக்க வேண்டும். சொடக்க வேணுமா? ரைட், ஓகே. உங்களுக்கு தமிழ்ல தெரிஞ்சா ஓகே, இல்லாட்டி கிளிக் செய்ய வேணும்னு போடலாம். அதுல ஒரு பிள்ளையும் இல்ல, சரியா? கிளிக் செய்ய வேண்டும் என்றும் போடலாம். நாலாவது பிள்ளைகள், select shut down from the drop down list. மூன்றாவது வந்து பவர் ஆப்ஷன் ஐகான், அதாவது பவர் ஆப்ஷன் ஐகான் தமிழ்ல எப்படி இருக்கப்பன்? பணி நிறுத்தத்தின் பின்பு தெரிவிப்பின் ஒன் ஆஃப் பொத்தான் மூலம் அதனை தொழிற்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று இருக்கு. பவர் ஆப்ஷன் ஐகான். ஹரிஷ் ஃபினிஷ், வெரி குட். பவர் ஆப்ஷன் இப்படி எழுதுங்க. பவர் ஆப்ஷன் இதுல இருக்கு, இங்கிலீஷ்லயே போடுங்க. பவர் ஆப்ஷன் ஐகானை
அழுத்துதல் வேண்டும். இது மூன்றாவது பவர் ஆப்ஷன் ஐகானினை அழுத்துதல் வேண்டும். மூன்றாவது. நாலாவது தொடக்கம் தெரிவு செய்யணும். விண்டோஸை தெரிவு செய்யணும். அதுக்கு பிறகுதான் ஷட் டவுன் ஃப்ரம் த டிராப் டவுன் லிஸ்ட். அதாவது ஷட் டவுன் சிந்தனை ஆஃப் பண்ணிட்டு கதைங்க. ஷட் டவுன் எனும் ஆப்ஷனை நாங்க கிளிக் செய்ய வேணும். ஷட் டவுன் ஆப்ஷனை கிளிக் செய்ய வேணும். சிந்தனை சொல்லுங்க. நாலாவது ஷட் டவுன் டிராப் லிஸ்ட்ல இருக்கு ஷட் டவுன். மிஸ் பணி நிறுத்தும் கட்டளை. பணி நிறுத்தும் கட்டளை. ஓகே, பணி நிறுத்தும் கட்டளையினை கிளிக் செய்தல் வேண்டும். இல்லாட்டி செலக்ட் பண்ண வேண்டும். கிளிக் செய்தல் வேண்டும், இல்லாட்டிக்கு செலக்ட் பண்ண வேண்டும்னு போடுங்க. கடைசியா ஸ்விட்ச் ஆஃப் த யூபிஎஸ் அண்ட் வால் ஸ்விட்ச். அதாவது இறுதியாக யூபிஎஸ் மற்றும் வால் ஸ்விட்ச், அதாவது என்னது மெயின் ஸ்விட்சுகளை ஆஃப் செய்ய வேண்டும். ரைட், ஓகே ஓகே. இதுல பிள்ளைகள் எழுதினதுல ஏதாச்சும் விளங்காட்டி கேளுங்க பாப்போம் மிஸ்ட்ட. எழுதினதுல நோட்ஸுகள் எதுவும் விளங்காட்டி கேளுங்க. அப்படி இல்ல. ரைட், அடுத்ததுக்கு போவோம். அப்ப நாங்க கம்ப்யூட்டர் எத்திக்ஸ், அதாவது கம்ப்யூட்டரை நாங்க யூஸ் பண்ணிக்கல நாங்க பின்பற்ற வேண்டிய இல்லாட்டிக்கு கடைபிடிக்க வேண்டியதுகள் அந்த மாதிரி என்னென்ன இருக்கு நாங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கல. முதலாவது போட்டிருக்கு we must use computers without disturbing others. அதாவது மற்றவங்க யாருடைய சின்னாக்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாருடைய இடையூறுமின்றி நாங்க கம்ப்யூட்டரை நாங்க பயன்படுத்த வேண்டும். we must ஏன் அப்படி பயன்படுத்தணும்? கம்ப்யூட்டர் வேலை செய்யல ஏன் நாங்க யாருடையும் டிஸ்டர்பிங் இல்லாம செய்யணும். அது டிவைஸ் தானே பிள்ளை. சில நேரம் நீங்க விளையாடி கொண்டு அல்லாடி யாரோடையும் கதைச்சு கொண்டு அந்த மாதிரி நீங்க செய்து கொண்டு இருந்தா உங்களோட வேலை டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதோட டிவைசஸுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும்? சில நேரத்துல கோபத்துல கம்ப்யூட்டர் அப்படி சேர் அடிச்சு விட்டுனோம்னா என்ன செய்யறது? அதனால யார்ட்டையும் டிஸ்டர்பிங் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளும். அது உங்களுக்கும் நல்லா ஃபார் யோர் சேஃப்டி அண்ட் டிவைஸ் சேஃப்டி. அதுக்காக நீங்க என்ன செய்யணும்? டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாதவாறு நீங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண வேண்டும். ரெண்டாவது we must avoid hacking computer activities of others. அதாவது மிக மிக முக்கியம் பிள்ளைகள், உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு ஆக்களுடைய கம்ப்யூட்டர் ஹேக் செய்யறது, இல்லாட்டிக்கு அவங்களோட டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய பழகவே கூடாது. சரியா? ஹரீஷ், don't write now, dear, because I'm explaining you now. Then I will give the time to write them, right? So before that, you have to listen first. Okay, got it? Okay, got it. Yes, very good. We must avoid hacking computer activities of others. நாங்க யாருடைய டாக்குமெண்ட்டையும் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம ஹேக் பண்ணுற வேலை செய்யும். அதான் ஹேக்கிங் சொல்றது. யாருடைய பெர்மிஷன் இல்லாம ஏதாச்சும் வேலை செஞ்சோம்னா that is we call hacking, right? அதாவது களவாடுறது, திருடுறதுன்னு சொல்லுவோம். திருடுதல், right? Okay. Last one, we must avoid accessing computer files and articles of others without permission, right? என்னது? இப்போ ஹரிஷ் ஒரு டாக்குமெண்ட் செய்து வச்சிருக்கிற, நாளைக்கு அவங்களோட ஸ்கூல்ல ப்ரெசென்ட் பண்றது. அத நான் மிஸ் இரவுல களவா இவங்க வீட்டுக்கு போய்
அல்லாட்டிக்கு இவங்களோட கம்ப்யூட்டரை நான் எங்கட வீட்டுல இருந்து ட்ரேஸ் பண்ணி ஏதோ செஞ்சு இவட டாக்குமெண்ட்டை மிஸ் களவாடிட்டேன். இப்ப என்ன நடக்கும்? ஹரிஷோட ஃபுல் டாக்குமெண்ட் மிஸ்ட்டே இருக்கு. அப்ப அப்படி செய்யலாமா மிஸ்? நோ. Without permission of others, we do not accessing computers, right? ஓகே, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம நாங்க எந்த வேலையும் அவங்களுடைய எந்த ஒரு ஃபைல்ஸையோ டாக்குமெண்ட்ஸையோ ஆர்டிகிள்ஸையோ நாங்க எடுக்க கூடாது. ரைட். அடுத்தது, we must not copy copyrighted software without the author's permission. அதாவது பிள்ளைகள், இப்போ வந்து சொப்பியாசுகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொப்பியாறுகள் வந்து ஆத்தர் வந்து, அதாவது அதை இயக்குகிறவர், அதை மோடிஃபை பண்ண, அதை செஞ்சவர் வந்து அவர் தான் உரிமையாளர். சரியா? அவரோட உரிமை இல்லாம நாங்க அவருடைய சொவ்வியார நாங்க காப்பிரைட் பண்ண கூடாது. களவான முறையில இல்ல. சில இப்ப யூடியூப்ஸ்ல பார்த்திருப்பீங்க, சில வீடியோஸ் நாங்க டவுன்லோட் பண்ண முடியாது, எங்களுக்கு ரைட்ஸ் இருக்காது, அவங்க ரைட்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, டவுன்லோட் பண்ற ஆப்ஷனே இருக்காது. ஆனா சில பேர் என்ன செய்வாங்க, சில ஹேக்கிங் மீடியாஸ்கள் இருக்கு பிள்ளைகள், சாஃப்ட்வேர் ஹேக்கிங் என்ன சொல்ற சைட்ஸுகள் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஹேக் பண்ணி காப்பிரைட் எடுத்து தங்கட வெப்சைட்ல போட்டு வச்சிருப்பீங்கன்னா நாங்க என்ன செய்யறது, அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு களவா ஏதாச்சும் படங்களை பாக்குறேன்னா அதை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது பிள்ளைகள். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு நாலேஜுக்கு தெரிஞ்சிருந்தா காரணம், கிரேட் 8க்கு நீங்க வரும்போது இதை நீங்க யூ கேன் டீப்லி நீங்க இதை படிச்சு கொள்ளலாம். சரியா? அதாவது எந்த ஒரு ஆத்தர்ஸோட பெர்மிஷன் இல்லாம, உரிமையாளோட பெர்மிஷன் இல்லாம எந்த சாஃப்ட்வேர்ஸையும் காப்பிரைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், we must not repair any computer devices without proper instruction. அதாவது எங்களுக்கு கம்ப்யூட்டர்ன்ற அறிவு இல்லாம நாங்க எந்த விதத்திலையும் கம்ப்யூட்டர்ல கை வச்சு கலட்டி பூட்ட போனோட நிக்க கூடாது. சிந்தனை சரியா? எனக்கு தெரியமாட்டு போட்டு கலட்டி பூட்டக்கூடாது. இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாம எதுவும் செய்யக்கூடாது. ஓகேயா பிள்ளைகள்? ஜாயின் விளங்குதா? ஆம் டீச்சர். மதுவர்தினி விளங்குதா? ஓம் டீச்சர். ரைட். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு தெரியாம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன? ரைட். கடைசி, we must not access the internet without the supervisor of teachers. அதாவது உன ஸ்கூல்ல சொல்லியிருக்கு, ஸ்கூல்ல வந்து வைஃபை கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டீச்சரோட பர்மிஷன் இல்லாம எனக்கு தெரியும் டீச்சர், இந்த கூகுள்ல போயிட்டு யூடியூப் பார்க்க தெரியும், அது தெரியும், இது தெரியுமான்னு சொல்லி இந்த மாதிரி வேலை மிஸ்ஸுக்கு தெரியாம நீங்க செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? நீங்க கண்டபாடுக்கு எங்கேயாச்சும் நீங்க லிங்க்ஸுகளை கிளிக் பண்ணி அங்க இங்க போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட கம்ப்யூட்டர் ட்ரேஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹேக் ஆகுறது வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தேவையில்லாம டீச்சர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸோ இல்லாட்டி உங்களோட லேப்டாப்ஸுகள், அப்பாட லேப்டாப்ஸ் இல்லாட்டி அம்மாட லேப்டாப்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் இல்லாம, அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம, சூப்பர்வைசிங் இல்லாம நீங்க அவங்க இன்டர்நெட்டை நீங்க யூஸ் பண்ண கூடாது. சரியா? ஓகேயா? இந்த பாயிண்ட்ஸ்கள் எல்லாம் விளங்கிட்டா? கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் விளங்கிட்டா? ஓகே ஓகே. அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல மீதிய பார்ப்போம். சரியா? ஓகேயா? இன்னைக்கு படிச்சது விளங்கிட்டா? இன்னைக்கு படிச்சதெல்லாம் விளங்கிட்டா? ஓகே பிள்ளைகள், அப்ப எல்லாருக்கும் தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ ஆல். We will meet on next week. Next week I'm gonna class. Right? Until then, bye. Good night. God bless you all. Bye, Miss. Goodbye, teacher. Thank you, Miss. Bye bye.